ரூபாயில மீண்டும் இலங்கை பயணம். நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்து மறுபடியும் தொடங்கி இருக்கு. நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பயணிகள் கப்பலான சிவகங்கை. தொடங்கப்பட்ட ஒரு வருடத்துக்குள்ளேயே கப்பல் பயணம் இருமுறை நிறுத்தப்பட்டு மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரைக்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. செரியாபாணி அப்படின்ற இந்த பிரம்மாண்ட கப்பல் மூலமா பயணிகள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த கப்பல் போக்குவரத்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது. சில காரணங்களால இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருந்த நிலையில மறுபடியும் கடந்த மே மாதம் இந்த பயணம் தொடங்குச்சு. அந்த தடவை சிவகங்கை அப்படின்ற கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கப்பல் போக்குவரத்தும் பாதியில நிறுத்தப்பட்ட நிலையில மறுபடியும் இந்த கப்பல் பயணம் பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இலங்கை காங்கேசன் துறைமுகத்திலிருந்து சென்னை வழியா நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிவகங்கை கப்பல் பயணிகளோட வந்திருக்கு. இந்த கப்பல்ல ஒருத்தருக்கு சாதாரண வகுப்புல பயணம் செய்யறதுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா கூறப்படுது. இதுவே பிரீமியம் வகுப்பு அப்படின்னா 7500 ரூபாய் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. மொத்தமா சாதாரண வகுப்பு 133 சீட்டுகள் இருக்கிறதாகவும் பிரீமியம் 27 சீட்டுகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது. பயணிகள் இந்த கப்பல்ல பயணம் செய்யும் போது 60 கிலோ அளவுல வரைக்கும் பார்சல் எடுத்துட்டு போலாம். பையில பாத்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லப்படுது. sailintree.com அப்படின்ற இந்த இணையதளம் மூலமா புக்கிங் செஞ்சு நம்மளும் இந்த கப்பல் பயணத்தை மேற்கொள்ளலாம். தமிழகத்திலிருந்து கடல் வழியா கப்பல்ல இலங்கைக்கு பயணம் அப்படி ஒரு ரம்மியமான காட்சி இது கண்டிப்பா கொடுக்கும். இப்படிப்பட்ட இந்த கப்பல் போக்குவரத்து இப்போ மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த கப்பல் புறப்பட இருக்கிறதா கூறப்படுது. ബിസ്ക്കറ്റ് ഞാൻ അവർക്ക് കൊടുത്തപ്പോ അവർക്ക് സന്തോഷമാണ് ഈ കാണിച്ചെടുത്തിട്ടോ. இதுதாங்க உண்மையான சந்தோஷம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. பிஸ்கெட் கிடைச்சிருச்சுன்னு செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இவங்க பார்த்தீங்கன்னா அருணிமா ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சோலோ டிராவலர், பேக் பேக்கர் அருணிமா அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு தான் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க.